Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த திமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளில் கணினி பயிற்றுநர்களை நியமிக்காமல் முறைகேடு நடந்துள்ளதாக தமிழ்நாடு பிஎட் கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாரி சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனை சந்தித்து அந்த சங்கத்தினர் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நிர்வாகிகள் கடந்த திமுக ஆட்சியில் தனியார் மூலமாக கணினி பயிற்றுநர்களை நியமித்து முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டினர். நாங்கள் அதே மாதிரி 60,000 கணினி ஆசிரியர்கள் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது காரணம். இதற்கு முன்னாடி இருந்த தமிழக அரசு முறையாக கணினி அறிவியல் பாடத்தை கொண்டு வரல. என்னதான் மத்திய அரசு நிதி கொடுத்தாலும் இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சாபக்கேடாக இருக்குது. இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு பாடம் ஏன் தமிழகத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு கூட 2008 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கணினி அறிவியல் பாடத்தை கற்பிக்க முறையாக பிஎட் படித்தவங்கள தான் போடணும்னு. ஆனால் அந்த நிலையை கெல்ட்ரான் நிறுவனத்திட்ட சென்ற ஆண்டு தாரை வார்த்தனால அவங்க முறைகேடாக எம்இஎஸ் பணிக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நேரத்தில் தெரிவிக்கிறோம். உடனடியாக குழந்தைகளுக்கான முதல்வர் இந்த கோரிக்கையை பார்த்தீங்கன்னா ஏற்று கணினி அறிவியல் பாடத்தை 6வது பாடமாக கொண்டு வரணும். உடனடியாக பிரைவேட் நிறுவனத்துக்கு, அதாவது தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டெண்டர்களை ரத்து செய்து தமிழக அரசே கணினி ஆசிரியர் பணியிடங்களை நியமனம் செய்யணும்னு சொல்கிறோம். இந்த பட்ஜெட் பொறுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே 15,000 நிதி தர்றாங்க. அதற்கு கணினி ஆசிரியர்களுக்கு தான் வழங்கணும். இந்த ரத்து பண்ணிட்டு பிஎட் முடிச்ச முறையான ஒரு ஆசிரியர்களை தேர்வு பண்ணணும். தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் கட்டாய பாடமா இருக்குதுங்களா? அதுக்கு தனித்தனியான பாடப்புத்தகம் இருக்கு. அதுக்கு கலைத்திட்டம் நம்ம தமிழக அரசு பாடநூல் கழகத்தால தான் அது உருவாக்கப்படுது. அதே மாதிரி 6வது பாடமாக இந்த கணினி அறிவியல் கட்டாய பாடமாக ஆக்கப்பட வேண்டும் அப்படின்றத எங்களுடைய கோரிக்கை. அதற்கான அந்த புத்தகம் வேறு தனியார் நிறுவனங்களிடம் கொடுக்காம நம்ம தமிழக அரசே அதை ஏற்று அந்த பாடநூல் கழகத்தின் வழியாகத்தான் இந்த கரிக்குலம் தயார் செய்யணும். இப்போ 1லிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் அனைத்தும் இந்த கணினி அறிவியல் கட்டாய பாடமாக ஆக்கப்பட்ட பிறகு அதற்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கண்டிப்பாக பிஎஸ்சி பிஎட், எம்எஸ்சி பிஎட் முடித்த அதுல கணினி அறிவியல்ல பட்டம் பெற்ற ஆசிரியர்களை மட்டும்தான் நியமனம் செய்யணும். இது ஏற்கனவே 2008ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்டின் அடிப்படையில் மற்ற பாட வேலைகளுக்கெல்லாம் எப்படி ஆசிரியர்கள் நியமனம் செய்கிறாங்களோ அதே மாதிரி எந்த பிரைவேட் கம்பெனிலையும் கொடுக்காம எல்கார்டி இப்ப கெல்ட்ரான் அது மாதிரி யார்கிட்டையும் கொடுக்காம தமிழக அரசே இதை நேரடியாக நியமனம் செய்யணும் அப்படின்றத இந்த நேரத்துல மீடியா கிட்ட நாங்க கேட்டுக்கிறோம்.